அனைவருக்கும் வணக்கம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ-ஷாப்பிங் மொபைல் ஆப். இந்த பைமோட் இ-ஷாப்பிங் மொபைல் ஆப் ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் கம்பெனி. இந்த பைமோட் மொபைல் ஆப்பினுடைய லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்ட் ஃபோனாக இருந்தால் ப்ளே ஸ்டோரிலும், ஆப்பிள் ஐஃபோனாக இருந்தால் ஆப் ஸ்டோரிலும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இந்த மொபைல் ஆப் உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை இந்த மொபைல் மூலிமா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறோம். நன்றி. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சொன்னவங்களை தானே கேட்கணும். சொன்னவன் ஏதோ ஒருத்தர் என்ன பண்ணிட்டான், அதாவது லாரிலாம் வாழ்க வளமுடன் எழுதியிருக்கோம் பார்த்துக்கிறீங்களா? படிச்சுட்டு நீங்கள் என்ன புரிஞ்சுக்கினீங்க? வாழ்க வளமுடன் நான் படிச்சிருக்கிறேன், சொல்லியிருக்கிறேன், எனக்கு இது புரிஞ்சிருக்குதுன்னு யாருன்னா சொல்லுங்களேன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் இன்னும் அர்த்தம். 75 கிலோ இருந்தால் வாழ்றியா, 85 கிலோ இருந்தால் வாழ்றியா, இல்லை 50 kg தாஜ்மஹால் உனக்கே 50 kg தான் வாழ்றியா? வளமோடு வாழ்றதுன்னா எத்தனை கிலோ இருந்தால் வளமோடு வாழ்றேன்? வாழ்க வளமுடனா என்ன புரிஞ்சிச்சு உனக்கு? இல்லை அவர் என்ன தான் சொல்கிறாரு, 1க்கு 2 கட்டி புள்ளையை பேத்துக்காமல் வாழ்க வளமுடன்றாரு. அவர் என்ன வாழ்க, அவர் முதல்ல வாழ்ந்தாரா வளமுடன்? வளமுடன் வாழ்த்துனா 2 கல்யாணம் பண்ணிக்கணும். வளமோடு வாழ்கன்னா வளமோடு வாழ்கன்னு வச்சுக்கோம். வளமோடு வாழ்றதுனா 2 கல்யாணம் பண்ணிக்கிட்டா இன்னும் வளம் கேட்டிங்களா? நீங்கள் சொன்னவரை கேட்டிங்களா? இப்போ கூட உங்களை பார்த்து யாருன்னா சொல்லுங்கிறாங்க வாழ்க வளமுடன். நீங்களும் என்ன சொல்கிறீங்க? வாழ்க என்ன கேட்குறீங்க? மெய்மை, உய்மை, ஐமை, கைமை என்னென்னவோ சொல்லுங்க. என்ன 2 பேரும் சொல்லினீங்களா இல்லையா? மாற்றி மாற்றி வாழ்றதுன்னா என்ன, வளமோடு இருக்குதுன்னா என்ன? சார், நாங்கள் உங்களை கேட்டது பலனை எதிர்பார்க்காத முயற்சி செய். நீங்கள் ஏன் வாழ்க வளமுடனுக்கு போனீங்க? கேட்ட கேள்வி பற்றி தானே பதில். நீ எதனா கேட்ப, நாங்கள் எதனா சொல்லுவோம்னா பைத்தியம் இப்போ தானே சொன்னான். இது பைத்தியத்தனமா தெரியல உங்களுக்கு? கேட்டது என்ன? பலனை எதிர்பார்க்காது முயற்சி செய். நான் என்ன பேசிக்கிறேன்? நான் பைத்தியம் எப்படி ப்ரூவ் பண்ணுறது? நீங்கள் உட்காந்து கேட்டுக்கிறீங்களே, பைத்தியம் முடிச்சு நேர்ந்து ஓடிடணும்ல. யோ, நீ என்ன கேள்வி, என்ன பதில் ஏதோ சொல்லுங்கிறேன், நல்லா தானே, ஏன் கேட்டு சந்தோஷப்படுனுக்கிறீங்க? என்ன புரியுது உங்களுக்கு? ஏதோ ஒன்று சைடில் ஏதோ ஒன்று புரியுது. என்ன புரியுது? ஏதோ புரியுது. என்ன புரியுது? சொல்ல முடியல. புரியுது, ஆனால் சொல்ல முடியல. புரியுதா இல்லையா? என்ன புரியுது? யாருன்னா சொன்னா நமக்கு தெரியாம என்ன பண்ணுகிறான் சொல்லுங்கிறான். புரியுது. புரியுதா? என்ன புரியுது உங்களுக்கு? ஊர்ல இருக்கிறவன் எதனா வந்து சொல்லிடுவான், நான் என்ன பண்ணுப்பேன் இதை சொல்லு. இப்ப நிறைய பேர் ஒத்துக்கினா நானும் என்ன பண்ணுவேன், ஆனா எனக்கு என்ன தெரியாது மீனிங் எல்லாம். எவனுக்கு மீனிங் எல்லாம் உன்னை யாரோ சொல்றாங்க, நானும் என்ன பண்ணா அவள்தான். யாரோ ஒரு இடத்துல போனாங்க, நின்னுங்கிறாங்க, பானி தேக்கோன்னாங்க. அவன் தண்ணி கொடுத்தான், நானும் போய் பார்த்தேன். பானி தேக்கோ யா, எனக்கு பானிக்கும் தேக்கோக்கும் ஒண்ணுமே தெரியாது. பானி தேக்கோ சொல்றேனே. ட்ரெயின்ல அண்டா அண்டா நானுங்கயா. ஓ, முட்டையா? எனக்கு அப்புறமா தெரிஞ்சது முட்டைன்னு. அண்டாவை எப்படா எத்தனை வந்தான்? எங்கேயும் அவிச்ச முட்டை விற்கிறாங்க, அண்டா அண்டான்ட்டு. கரெக்ட் தானே? அர்த்தம் தெரியாது எனக்கு. அப்போ அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாது. ஆனால் என்ன பண்ணுங்கிறாங்க, யார்கிட்ட போனாலும் பலனே எதிர்பார்க்காது. என்ன பண்ணாது? பலனை என்ன பண்ண? பலனை எதிர்பார்க்காது முயற்சி. ஏறுவிழு, விதப்போடு, அறுவடைக்கு இதை பற்றி பலனை எதிர்பார்க்க. என்ன பண்ண? முயற்சி செய். என்ன பண்ணாத? பலனை சாத்தியமா? அப்போ என்னதுக்கு தான் சொன்னாங்க இருந்தாலே, பலன் கருதியே செஞ்சுனுக்கிற இந்த ஒரு சமூகத்தில் பலன் மேலே மட்டுமே அக்கறை வைத்துக்காத. பலன் வரட்டும், வராமலாம் போவாது. பலன் வராமல் போவாது, அது உறுதி செய்யப்பட்டது. முயற்சி மட்டும் செய்யினாங்க. எதனால்?
பலன் கருதியே செய்யும்போது நான் ஏமாந்து போயிட்டேன்ற ஒரு எண்ணம் எனக்கு ஏற்படுது. அதனால் நான் என்ன செய்ய மாட்டேன்றேன்னா பலன் கருதி நிறைய செயல்களை செய்யறதில்லை. பலன் கருதி நான் நிறைய செயல் என்ன பண்ணுறதில்லை, செய்யறதில்லை. அவனுக்கு என்ன சொன்னாங்க, இப்போ உனக்கா சொன்னாங்க, அதை எவனுக்குன்னா சொல்லியிருப்பான். நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, இது லாரியில் ஒரு ஏஜ் வச்சுன்னு ஓட்டுனுக்கிறீங்க. அந்த லாரி டிரைவர் வாழ்க்கை வாழ முடியும் லாரியை ஓட்டுன்னு இருப்பாரு. இவ்வளோ திரும்பி வாழ்க்கை வளமுட வாழ்ற லாரியே ஓட்டுன்னு இருப்பான். ஒரு ஹெலிகாப்டர் ஒரு ஏர்பிளைன் மாறணுமா இல்லையா, அது வாழ்க்கை வளமுடன் லாரி ஏறி வச்சுட்டு ஒன்று என்ன தான் பண்ணிடுறேன். இதில் வர லாரி வர நஷ்டமாக்கிச்சு, அதுக்கெல்லாம் அதிர்ஷ்டம் வேணும், எனக்கு இல்லைன்றான். யாரு? நான் வளமோட வாழ்றதுக்கு அதிர்ஷ்டம் வேணுமா, நான் முயற்சி செய்யணுமா? இந்த மாதிரி முயற்சியே செய்யாத புறம்போக்காக என்ன சொல்லிட்டு போயிடறான். இருந்தாலே பலனை எதிர்பார்க்காதீங்கடா, முயற்சி செய்யினாங்க. நீ என்ன பண்ணுற, நீ தான் கரெக்டாக தானே செஞ்சு, உன் பிரச்சனைன்னா நீ ஏன் விட்டச்சு ஃபஸ்ட்டு கெட்டு போகிறேன்னு கேட்குறேன் நான். அது ஈயச்சங்காப்பியே அடிக்கிறது. அது யாரை பார்த்தானோ வாழ்க்கை அந்த ஒரு மாதிரி சொல்லியிருப்பான் பொழுது இவன் நல்லா சொல்லுவான். வாழ்க்கை வையக்கம் வாழ்க்கை ஒன்று முடியும். ஏன்டா நாக்கு எடுத்து போய் உள்ளே விட்டேன்னு வச்சிங்க, இது இறங்கிடும் சில சரணம் எல்லாம். வாழ்க்கை அந்த ரா இருக்குல்ல தமிழுக்கு அழகு, அந்த ரா சொன்னீங்கன்னு வச்சிங்களேன் உடம்புல எல்லா சக்கரமும் ஒன்றா ஆகிடும், சுற்றிடும். நம்ம பார்க்குறது வாழ்க்கை வளமுன்னு சொல்கிறவங்களுக்கு சக்கரை எங்கெங்கே சுற்றுச்சு பார்த்துருக்கீங்களா? வாழ்க்கை வையகம். அதுதான் நான் சொல்கிறது வாழ்க்கா வெண்டைக்கா ழா தானே அதுவும். வாழ்க்கா வாழ்க்கா இல்லை வாழ்க்கா 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 சொல்லுவீங்க. கேடு கட்டுவேன். வாழ்க்கை வாழ்க்கைன்னா என்ன ஆகணுங்க, ஆனால் வாழ்க்கை வளமுன்னா சொல்கிறோம் பொத்து எதனா சொல்லுவான். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அது எதுவும் பகவத்கீதையில் சொல்லிட்டாங்களாமா ஒரு ஃபோட்டோ இல்லையா? இல்லை, ஊரெல்லாம் சிற்பி கோயிலெலாம் செஞ்சு வச்சுக்கிறானே, அவனுக்கு ஒன்று செதுக்கி வச்சுக்க முடியாதா? அதுக்கு அவனுக்கு என்ன இல்லை, அக்கறை இல்லை. இப்போ இந்த யோகி போட்டு போடுறாரு, இப்படியே வைக்கிறோன்னு நினைக்கிறீங்க நீங்கள். விதவிதமாக இருக்கும் போட்டோலாம். பார்த்தீங்களா, அமெரிக்காவுக்கு போனோடனே போட்டு தொப்பியெல்லாம் போட்டுன்னு வந்துக்கிறேன். ரவுடி கேடி மாதிரிலாம் இருப்பேன் நான் சமயத்தில். என்ன பண்ணலாம், உதிரோட பெரிய விஷயங்கள்லாம் இருக்குது. சுட்டு வாயில் வச்சுன்னு இருப்பேன். அதை போட்டால் நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா தெரியல. சருக்கு வர வாயில் வச்சுன்னு இருப்பேன், சருக்கு வர முன்னாடி வச்சுட்டு போட்டோ எடுத்துருப்பேன், டான்ஸ் ஆடி இருப்பேன், குத்துன்னு குத்தி இருப்பேன். இப்போ யார் நான்? டான்ஸ் ஆடும்போது இருந்ததா இல்லை இப்போ உட்காந்து அடகுடமாக பேசிங்கன்னா அவனா? இவ்வளோ துணிச்சலாக நான் ஒரு பைத்தியன்றேனே. 4 டாக்டருக்கு பார்த்து வந்துட்டேன்னா அவருக்கு நம்ம நிலமை. போலீஸில் வர அவனே எஃப்ஐஆர் போட்டு அவரு பைத்தியன்ட்டார், அவர் பைத்தியம் தான், நாங்களும் கண்டுபிடிச்சோம், சங்கிலி போடுங்கன்ட்டா என்ன பண்ணுவீங்க? நிறைய பேர் யோசிச்சு நிற்பாங்க, ஒரு பைத்தியத்தை பேச விட்டு இத்தனை பைத்தியம் உட்காந்து கேட்டுனுக்குதுங்க. சொல்லலாமா சொல்லக்கூடாத? அதுவும் அந்த ஏஜி வர போட்டுக்கிறான், போத்தின்னு வர கஷ்டப்பட்டு நீ யார் அப்படி பைத்தியம்? என்ன எதிர்பார்க்காத பரன என்ன பண்ணு, எதுக்கு சொன்னாங்க? முட்டாளுக்கு சோம்பேறிக்கு சொன்னாங்க. நமக்கு என்ன பிரச்சனை? நமக்கு இல்லை. இது யாருன்னா எங்கன்னா பேசிதான் நம்ம என்ன பண்றது? மாடு கட்டுங்கனாக்க நீயா கட்டு, உனக்கு மாடே இல்லை, எது கட்டுவீங்க? அது ஒரு என்ன கட்டுறது, மாடு கட்டுறாங்களே என்ன அர்த்தம்? எனக்கு என்ன நானே பண்ணுறது, மாடு வச்சுக்கிறோம், மாடு கட்டின்னு இருப்பான். விட்டுச்சு புக்கை படிக்கூடாது. கர்ணன் ஒருத்தன் வாழ்ந்துக்கிறான், கண்ணன் ஒருத்தன் வாழ்ந்துக்கிறான், அர்ஜுனன் ஒருத்தன் வாழ்ந்துக்கிறான். யாரை மாதிரி இருக்கலாம்? யாரை மாதிரியா? என்ன மாதிரி ஒருத்தன். இப்போ என்ன புக்கில் எல்லாம் எழுதுலையா யாரா? உங்களை யாரும் புக்கில் எழுதினாங்களா? தமிழ்ச்செல்வி நீ இப்படி இருக்கணும் யாருன்னா எழுதினாங்களா? சொல்லு. அப்போ என்ன பண்ணேன்?